என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம்னா இந்த ஃப்ளாகை பற்றின அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். அதை அவங்க எப்படி கற்றுக்கிற போகிறாங்க, எந்த மாதிரி மெத்தட் மூலியமாக நாங்கள் அவங்களுக்கு கற்றுத்தர போகிறோம் அப்படின்றத பாருங்கள். வேற எதுவும் இல்லை, இந்த ஃப்ளாகில் எத்தனை கலர்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு கலருமே எதை குறிக்குது அப்படின்றத பற்றி இவங்க பார்க்க போகிறாங்க. அது எப்படி இவங்க படிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதுதான் நம்ம நேஷனல் ஃபிளாக். இது என்னன்னு சொல்லுவோம், நம்மளோட தேசிய கொடி. நம்மளோட தேசிய கொடி எது? இதுதான் நம்ம தேசிய கொடி. இதுல எத்தனை கலர் இருக்கு? 3 கலர். என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பச்சை. நம்ம கொடி எப்பவுமே எந்த மாதிரி ஆர்டர்ல வரணும்னா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் மேல தான் ஆரஞ்சு கலர் இருக்கணும். எப்பவுமே மேல என்ன கலர் வரணும்? செகண்ட் தான் ஒயிட் கலர் வரணும், அதாவது வெள்ளை கலர். சரியா? அதுக்கு கீழ கிரீன் பச்சை கலர் இருக்கணும். ஒயிட் கீழ என்ன இருக்கணும்? பச்சை கலர். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கலர் இருக்கணும்? ஆரஞ்சு. செகண்ட் வெள்ளை. அதுக்கு கீழ பச்சை. சரியா? 3 கலர் இருக்கா? நம்மளோட கொடி என்னன்னு கேட்டா மூவர்ண கொடின்னு சொல்லுவோம். எத்தனை கலர் இருக்கு? 3 கலர் இருக்கு. 3 கலர் பெருசா விசிபிள் ஆகுதா? மூவர்ண கொடி இத சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மூவர்ண கொடி. நம்மளோட தேசிய கொடி எது கேட்டா என்ன சொல்லுவீங்க? மூவர்ண கொடி தான் நம்மளோட தேசிய கொடி. சரியா? நம்ம நாட்டோட கொடி எது? நம்ம நாடு எது? இந்தியா. நம்ம நாட்டோட கொடி எது? இந்தியா. மூவர்ண கொடி. சரியா? சரி, இதுல எத்தனை கலர் இருக்குன்றத பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் எந்த கலர் வரும்னு பார்த்தோம்? ஆரஞ்சு. செகண்ட் எந்த கலர் வரும்? வெள்ளை. தேர்ட் பச்சை. இந்த ஒவ்வொரு கலருமே எதை குறிக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த ஆரஞ்சு கலர் எதை குறிக்குதுன்னு பார்க்கலாமா? சரி, இந்த ஆரஞ்சு கலர் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. எது? தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. தைரியம் என்னது? எதுக்கும் பயப்படாம இருக்கிறது. எதுக்கும் பயப்படாம இருக்கிறது. சரியா? தியாகம்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை மத்தவங்களுக்காக விட்டு தர்றது. விட்டு தர்றது என்ன சொல்லுவோம்னா தியாகம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை மத்தவங்களுக்காக விட்டு தர்றது என்ன சொல்லுவோம்? தியாகம். பயப்படாம இருக்கிறது என்ன சொல்லுவோம்? தைரியம். சத்தமா சொல்லுங்க. பயப்படாம இருக்கிறது என்ன சொல்லுவோம்? தைரியம். பிடிச்ச விஷயத்தை மத்தவங்களுக்காக விட்டு தர்றது என்ன சொல்லுவோம்? தியாகம். அந்த 2 விஷயங்களையும் இந்த ஆரஞ்சு கலர் குறிக்குது. இந்த ஆரஞ்சு கலர் எதை குறிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆரஞ்சு கலர் எதுக்காகன்னு பார்த்தோம்? தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குதுன்னு பார்த்தோம். சரி, ஆரஞ்சு கலர் எதுக்காகன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆரஞ்சு கலர் எதுக்காகன்றத பார்த்துட்டோம். தைரியத்தையும் தியாகத்தையும். நமக்கு எது முதல் தேவை? தைரியம் தேவை. அதனால அது மேல இருக்கு. சரியா? ஆரஞ்சு கலர். சரியா? தைரியத்தையும் தியாகத்தையும் எந்த கலர் குறிக்குது? ஆரஞ்சு. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆரஞ்சு. வெரி குட். அப்ப கீழ இருக்கிற வெள்ளை கலர் எதுக்குன்னு பார்க்கலாமா? எதுக்காகனா அமைதியையும் உண்மையையும் குறிக்குது. எதுக்காக இந்த வெள்ளை கலர்? அமைதியும் உண்மை. சரி, உண்மை என்னது? உண்மை. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. உண்மை என்னது? வெரி குட். சரி, அமைதினா அமைதி சண்டை இல்லாம சமாதானமா இருக்குது. சூப்பர். இப்போ நீங்க எல்லாரும் இருக்கீங்க, உங்களுக்குள்ள எல்லாத்துலயும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைப்பீங்களா? சண்டையோட இருப்பீங்க? ஒத்துமையா சமாதானமா இருக்கணும். சரியா? இப்போ எனக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த நாடு நம்ம நாட்டு மேல சண்டை போட படையெடுத்து வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிடலாம், நண்பர்களா போயிடலாம்னா என்ன கொடி காமிப்பாங்கன்னா, அமைதிய நாடுனா வெள்ளை கலர் கொடி தான் காமிப்பாங்க. எந்த கலர் காமிப்பாங்க? ஒரு இடத்துல அமைதியும் உண்மையும் இருந்துச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். எப்படி இருக்கும்? எந்த கலர் சுத்தமா இருக்கும்? பளிர்னு வெள்ளை கலர். அப்ப அமைதியும் உண்மையும் எந்த கலர் குறிக்குது? வெள்ளை கலர் குறிக்குதா? அமைதியும் உண்மையும் எந்த கலர் குறிக்குது? வெள்ளை கலர் குறிக்குது. மறக்க கூடாது. ஆரஞ்சு கலர் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. வெள்ளை கலர் வந்து அமைதியையும் உண்மையையும் குறிக்குது. சரியா? மறக்க கூடாது. சரி, அடுத்து இந்த பச்சை கலர் இருக்குன்னு பார்க்கலாமா? கீழே பச்சை வந்து நம்ம நாட்டோட செழிப்பையும் பசுமையையும் குறிக்குது. சரியா? எல்லாரும் செழிமையா இருக்கணும், செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காகவும் நம்ம நாடு வந்து பசுமையா இருக்கணும்ன்றதையும் இந்த பச்சை கலர் என்ன பண்ணுது? குறிக்குது.
செழிப்பு, அந்த செழிப்பு என்னன்னா செழிப்பா இருக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செழிப்பா இருக்கிறதுனா எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கணும். அதாவது பண ரீதியாவோ, படிப்பு, பணம், வீடு, எந்த பொருளாதார ரீதியாகவோ எதுலையுமே வேலை வாய்ப்புல இருந்து எதுலையுமே பின்தங்கி இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கணும். எல்லாரும் செழிப்போட இருக்கணும்ன்றத இந்த பச்சை கலர் குறிக்குது. நல்லா பசுமையா இருக்கணும் நம்ம நாடு எப்பயுமே. சரி, நம்ம நாடெல்லாம் இப்ப யாரு வீட்டுல காடு நிலம் வச்சிருக்கீங்களா? அந்த அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? வயல்கள்லாம் காஞ்சு போயிருக்குமா, பசுமையா இருக்குமா? பசுமையா இருந்தா நல்லா இருக்குமா, காஞ்சு போயிருந்தா நல்லா இருக்குமா? பசுமையா இருந்தா பார்க்க நல்லா அழகா இருக்கும். அப்ப பசுமையை விரும்புவோமா, காஞ்சு போனது விரும்புவோமா? அப்ப நம்ம நாடு எப்படி இருக்கணும்? பசுமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம நாடு எப்படி இருக்கணும்? பசுமையா இருக்கணும். பச்சை கலர் அதான் குறிக்குது. சரியா? சரி, இதுல எத்தனை கலர் இருக்குன்னு பார்த்தோம்? என்னென்ன கலர்? வெரி குட். உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கங்க. சூப்பர், நைஸ். சரி, இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இது என்னன்னு பார்க்கலாமா? நடுவுல அந்த வெள்ளை கலர் நடுவுல சக்கரம் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவோம்னா வெரி குட். அது என்னன்னு பாப்போம். அந்த நடுவுல வெள்ளை கலர்ல ஒரு சக்கரம் இருந்துச்சு, அது என்ன சக்கரம்னு சொல்லிட்டோம்? அசோக சக்கரம். அது என்ன சக்கரம்? அது நம்ம நாட்டோட சின்னம். நம்ம தேசிய சின்னம் எது? நம்ம தேசிய சின்னம் எது? அசோக சக்கரம். அது எதுல பாத்திருக்கீங்க? காசுல பாத்திருக்கீங்களா? சூப்பர், வெரி குட். அதுதான் நம்மளோட அடையாள சின்னம். சரியா? நம்ம தேசிய சின்னம் எதுனா, நம்ம அடையாள சின்னம் எது? அசோக சக்கரம். சரியா? அது என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கா? நீல கலர்ல இருக்கா? ப்ளூ கலர்ல இருக்கா? அதுக்குள்ள எத்தனை ஆரங்கள் இருக்குன்னா 24. எத்தனை இருக்கு? 24 ஆரங்கள் இருக்கு. சரி, அந்த 24 ஆரங்களுமே எதை குறிக்குதுன்னு பார்க்கலாமா? இப்ப மேல இருக்கிற இந்த 3 கலருமே ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டோம். அப்ப அந்த 24 ஆரங்கள் எதை குறிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு மனுஷன், அதாவது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அவனோட குணங்கள், குணாதிசயங்கள், அவனுக்கு தேவையானது என்னென்ன, எதெல்லாம் குறிக்குது அப்படின்றத அந்த 24 ஆரங்களுமே என்ன பண்ணுது? உணர்த்துது. சரியா? ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை? சரி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க. எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன்னா? எப்படி இருக்கணும்? சூப்பர், வெரி குட். அடுத்து பணிவோட, ஒழுக்கத்தோட, நல்வழியோட, எந்த ஒரு, அதாவது ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் இருக்கணும், அதாவது அன்பா இருக்கணும், மற்றவங்க கருணையோட இருக்கணும், பெரியவங்க கிட்ட பணிஞ்சு இருக்கணும், தைரியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், நல்ல வழிகளை ஃபாலோ பண்ணி இருக்கணும். அப்படின்றத இந்த 24 ஆரங்களுமே ஒவ்வொன்றுமே மனிதர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத இது குறிக்குது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றதை எது குறிக்குது? இந்த 24 ஆரங்களுமே சொல்லுது. சரியா? இந்த 24 ஆரமுமே, அந்த அசோக சக்கரத்துக்குள்ள அந்த 24 ஆரமுமே மனுஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. சரியா? கருணையோட, பணிவோட, அன்போடு இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், தைரியத்தோட இருக்கணும், உண்மையா இருக்கணும், மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும், தியாகமா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றத இது குறிக்குது. சரியா? சரி, மொத்தமா இதெல்லாம் என்னன்றதுன்னு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒவ்வொருத்தட்டையே கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவீங்களா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் வந்து கொடியில என்ன கலர் இருக்கணும்? ஆரஞ்சு. செகண்ட் என்ன கலர் இருக்கணும்? மூணாவது என்ன கலர் இருக்கணும்? சூப்பர், வெரி குட். சரி, அந்த வெள்ளை கலருக்கு நடுவுல ஒண்ணு இருக்குல ரவுண்ட், அது என்னது? அந்த அசோக சக்கரத்துக்குள்ள எத்தனை ஆரங்கள் இருக்கு? 24 ஆரங்கள். அந்த 24 ஆரமே எதை குறிக்குது? மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றத குறிக்குது. வெரி குட். சரி, இந்த ஆரஞ்சு கலர் எதை குறிக்குது? தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. வெரி குட். சரி, அப்ப இந்த ஒயிட் கலர் எதை குறிக்குது? சூப்பர், வெரி குட். சரி, இந்த பச்சை கலர் பசுமையையும் குறிக்குது. வெரி குட். சரி, இப்ப யாரையாவது ஒருத்தரை நமக்கு, சரி இன்னொன்னு கேட்போமா?
நம்ம நாட்டோட கொடி எது? நம்ம தேசிய கொடி என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், மூவர்ண கொடி. ஏன் அதை மூவர்ண கொடின்னு சொல்றோம்? 3 கலர் இருக்குல்ல பெருசா, அதனால அதை என்னன்னு சொல்றோம்? மூவர்ண கொடி. நம்ம நாட்டோட கொடி எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சூப்பர், வெரி குட். சரி, யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்கலாமா? சரி, நீங்க சொல்லணும். சரியா? மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கலர் என்ன இருக்கும்? ஆரஞ்சு கலர் எதை குறிக்கும்? சூப்பர், கரெக்ட்டா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. வெரி குட். அடுத்து நீங்க சொல்லுங்க. வெள்ளை கலர் எதை குறிக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையையும் அமைதியையும் குறிக்குது. வெரி குட். இவங்களை கிளாப் பண்ணுங்க. சரி, அடுத்து பிரியங்கா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? வெள்ளை கலருக்கு கீழே இருக்க அந்த பச்சை கலர் எதை குறிக்குது? எதை குறிக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பச்சை கலர் எதை குறிக்குது சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், கரெக்ட் தான். வெரி குட், செழுமையும் குறிக்குது. வெரி குட், அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. சரி சரி, இன்னொரு இடத்துல மட்டும் கேக்குறேன். நம்ம தேசிய கொடி எது? வெரி குட். அதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு? 3 கலர். நம்மளோட தேசிய சின்னம் எது? வெரி குட். சரி, நம்ம எப்ப சுதந்திரம் வாங்கணும்னு தெரியுமா யாருக்காவது? 1947. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம என்ன கொண்டாடுறோம்னா சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். சரியா? 1947 என்னது? சுதந்திர தினம். சரியா? சுதந்திர தினம் மாசம் ஆகஸ்ட் 15 என்னது? ஆகஸ்ட் 15 என்னது நம்மளுக்கு? சுதந்திர தினம். சரியா? மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, அப்ப இது புரிஞ்சுச்சா? நம்மளோட தேசிய கொடி எதுன்னு புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு கலருமே எதுக்காகன்றது புரிஞ்சுச்சா? ஓகே, வெரி குட். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, எப்படி ஆக்டிவாக இருந்தாங்க, எப்படி நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்றத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. எந்த அளவு அவங்க என்கேஜாக இருந்து ஒவ்வொருத்தருமே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸோட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.